ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி சமையல் என்ன பண்ண போகிறோம்னா, முட்டை ஆம்லேட் போட்டு குழம்பு வச்சு பீட்ரூட்டு பொரியல் பண்ண போகிறோம், கிரேவி பண்ண போகிறேன். அங்கே முட்டை ஆம்லேட் போட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். 4 முட்டை, கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சிறிதளவு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கி எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து தோசைக்கல் வச்சு அடை ஊற்றி குழம்பு வைக்கலாம். அடை குழம்புக்கு கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவோம், பூண்டு பல் 2 தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, உப்பு தேவைக்கேற்ப. இது வதங்கட்டும். நம்ம முட்டை ஆம்லேட் செஞ்சுருவோம். அதில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்குவோம். முட்டை ஆம்லேட்டை எடுத்து குழம்புல போட்டுக்குவோம். அவ்வளோதான், முட்டை ஆம்லேட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ப்ரோக்கோலி வறுவல், சுண்டக்கடலை அவியல், முட்டை அடக்குழம்பு,